ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நிலக்கடலை பர்ஃபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் நிலக்கடலை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ரோஸ்ட் பண்ணால் தான் அந்த தோலெலாம் நீக்கிடலாம். நீங்கள் தோல் கலரு நல்லா ஒயிட் கலராக வேணும்னா நல்லா தோலை நல்லா எடுத்துடணும். இல்லை கொஞ்சம் கலர் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னம்னா கொஞ்சம் ஒரு 2 தோலோடு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2-3 இது தோலோடு தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா தோல் இல்லாமல் எடுக்க முடியலை. இப்போ 2 கப்பு நிலக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தோல் எடுக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்த நிலக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் 1-2 அப்படியே தான் இருக்குது. பரவாயில்ல, என்னால் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் நல்லா பியூராக எடுக்கிறதுனால பியூராக எடுத்திங்கன்னா அப்படியே ஒயிட் கலரில் வரும். அதை அப்படியே மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு அடி பிடிக்காத பாத்திரமாக இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப்பு நிலக்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப்பு சுகரு கரெக்டாக இருக்கும். 1 கப் சுகரு, 1 கப்பு வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சீனி கரைஞ்சி பாவு வர வரைக்கும் நல்லா கரைய விடுங்க. தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு கொஞ்சம் கையில் ஒட்டுறாப்புல பிசுன்னு இருக்கணும். அந்த பதம் வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். வேறு எதுவும் கம்பி பதம்லாம் தேவையில்லை. லைட்டாக பிசுன்னு இருந்தால் போதும். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அது கூட கொஞ்சம் அந்த வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்க விட்டுட்டே இருங்க. இப்போ தொட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசுன்னு வந்திருக்கு. இந்த பதம் போதும். இப்போ இதில் பொடிச்சு வச்சுருந்த நிலக்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் இனிமேல் தான் கொஞ்சம் சிம்லேயும் ஸ்லிம் மீடியம் அப்படி வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இதுக்கு நீங்கள் நெய்யெல்லாம் அதிகமாக சேர்க்க வேணாம். நம்ம டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் இல்லை. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா சுருண்டு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் விட்டுக்கோங்க. நான் சும்மா லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் தான் விட்ருக்கேன். கீழே பிடிக்கும். நல்லா சிம்லே வச்சும் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா ட்ரை ஆகி வரும். ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஜீனிக்கு பதிலாக வெல்லமும் சேர்த்துக்கலாம். வெல்லமும் இதே மட்டும்தான். கம்பி பதம் எதுவும் அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒரு இது பிசுப்பு வந்தோட்டையுமே இந்த கடலை பவுட்ரை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுவும் நல்லா சுருண்டு வரும். இந்த அளவு போதும். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மட்டம் தட்டி வச்சுருங்க. இதை நம்ம பீஸ் போட போகிறோம். மறக்காமல் தட்டில் நெய் தடவிடுங்க. எல்லாத்தையும் நல்லா சமமாக எடுத்து விட்டோங்க.
இது அப்படியே கூலாகட்டும். இப்போவே பீஸ் போட வேணாம், நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா பீஸ் போட்டிங்கன்னா நல்லா ஷேப்பாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு, கூல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பீஸ் போட்டுக்கலாம். நம்ம பர்ஃபி தானே செய்கிறோம், அதனால் பர்ஃபி ஷேப்லேயே நான் பீஸ் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா பீஸ் போட்டுட்டேன். நல்லா டேஸ்டியாக வந்துருச்சு. நல்லா ஹார்டாகவும் இல்லை, சாஃப்டாகவும் இல்லை, ஓரளவுக்கு நல்லா கடிச்சு சாப்பிட்றாப்புல வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.